நம்ம கடந்த முறை இந்த மரபு தொடர்கள் வரை பார்த்திருந்தோம். அதுல சில விஷயங்களை நம்ம வந்து கவனத்துல கூடுதல் எண்ணிக்கையில இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போதே நமக்கு அதனுடைய பொருள் தெரியும். மரபு தொடரை பொறுத்தவரை வினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரபு தொடர் குடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இத நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் போன வகுப்புல. 1000 காலத்து பயிர் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, அதுக்கு கீழ வந்து 4 ஆப்ஷன். இந்த முதலில் இருக்கக்கூடிய இயலாத செயல், ஆராய்ந்து பாராமல், இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது, நீண்ட காலமாக இருப்பது. இந்த 4 குடுத்துட்டு எது பொருந்துதுன்னு கேட்பாங்க. அப்ப 1000 காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருப்பது. இத நம்ம மரபு தொடராக பயன்படுத்தி வருகிறோம். மரபு தொடர் என்பது நம்முடைய கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காக, நம்முடைய கருத்துக்களில் வலு சேர்ப்பதற்காக நாம் பயன்படுத்தி வருவது வந்து மரபு தொடர். அதற்கு நேரடி பொருள் கொள்ளாமல் அதனுடைய உட்பொருளை அறிந்து பயன்படுத்த வேண்டும். இது மரபு தொடர் குறித்த விளக்கம். இதை நம்ம நினைவில் கொள்வோம். மரபு தொடர்கள் கருத்துக்களுக்கு வலு சேர்க்கின்றன. அதற்கு நேரடி பொருள் கொள்ளக்கூடாது. அதன் உட்பொருளை அறிந்து பயன்படுத்த வேண்டும். இப்ப கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ் பெற்று விளங்குதல். அவசர குடுக்கை அப்படின்னா அதனுடைய விளைவுகளை எண்ணி பார்த்து செயல்படாமல் இருக்கும் நிலையை குறிக்கும். 1000 காலத்து பயிர். இப்போ நமக்கு இதுல புரியும். இதெல்லாம் நம்ம வழக்கமா நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றதுதான். இதுல போதுமான இதுல எல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்காதுன்னு. 1000 காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். 8ஆம் வகுப்பு பாடம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 8ஆம் வகுப்பு தமிழ் பாடம். தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு, எழுதும் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் உரியது. கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல். காணல் நீர், இருப்பது போல் இருக்கும், ஆனா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு, ஆராய்ந்து பாராமல். இப்போ இதே போல நம்ம சில மரபு தொடர்கள் கொடுத்திருக்காங்க. வாழையடி வாழையாக அப்படின்னா தொடர்ச்சியாக. முதலை கண்ணி அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு விஷயம், அதுக்காக நம்ம வந்து வருத்தப்படல, ஆனா கண்ணீர் வடிப்பது போல ஒருத்தோம். எடுப்பார் கைப்பிள்ளை, யார் சொன்னாலும் கேட்பாங்க இல்லையா, அவங்கதான் எடுப்பார் கைப்பிள்ளை. தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தாமல் மற்றவங்க சொல்றத கேட்கறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ரெடிமேட் ட்ரெஸ், ஆயத்த ஆடை, தோல் பதனிடுதல், பேனி, இதை மட்டும் நம்ம குறிச்சுக்கிறோம். அது எல்லாமே நாம் பயன்படுத்தி வருவதுதான். ஓகே, அடுத்தது பார்ப்புள்ளே நல்ல நாடு, இயல் 7. இதுல நம்ம எதை பார்க்க போறோம்னா, சிற்றிலக்கியங்களில் உள்ள இலக்கிய நயங்களை நுகர்தல், தேசிய விழாக்களின் சிறப்பு, நாட்டுக்கு உழைத்த நல்லோர் வாழ்க்கை, நாடகத்தை படித்து கதையை புரிந்து கொள்ளும் திறன், வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள். இதுல நம்ம அந்த கடைசியாக இருக்கக்கூடிய வல்லினம் மிகும் இடம், மிகா இடம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தேர்வுலையும் ஒரு வினா நிச்சயமாக இது இருந்து வந்து. படைவேடம், இதுல வந்து நுழையும் முன் பகுதியை நம்ம எப்போதுமே நம்ம கவனிக்கணும்னு சொல்லியிருக்கோம். தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள், இதை குறிப்பெடுத்துக்கிறோம். தமிழர்களின் உடைமை அப்போ அறம் வீரம். இதே போல ஆப்ஷன்ல 4 கொடுக்குறாங்க. அப்ப இதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அதே போல அஞ்ச செய்யும் வீரம், அஞ்சியோடு பகைவரை துன்புறுத்தாத அறம். இதுல வந்து இந்த போர் வெற்றியை கொண்டாடக்கூடிய சிற்றிலக்கியம் எதுன்னா பரணி இலக்கியம். கலிங்கத்து வெற்றியை சொல்லக்கூடியது கலிங்கத்து பரணி. இதை நம்ம முழுமையா நம்ம பார்க்க போறோம். முதலில் நூல்வெளி ஜெயங்கொண்டார் தீபங்குடிங்கிற ஊரை சேர்ந்தவர். முதற் குலோத்துங்க சோழனுடைய அவை களப்புலவராக இருந்தவர். அப்போ பரணிக்கோர் செயங்கொண்டார், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, இப்ப நம்ம பாடப்பகுதியில வர்ற பரணி வந்து கலிங்கத்து பரணி மட்டும்தான் வருது. அப்போ பரணிக்கோர் ஜெயங்கொண்டார், இதை நம்ம குறிப்பிடுகிறோம். முதற் குலோத்துங்க சோழனுடைய அவை களப்புலவராக இருந்தவர். சிற்றிலக்கியங்கள் 96, இதையும் நம்ம குறிப்பிடுகிறோம். சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96. அதுல ஒன்றுதான் பரணி. இந்த வகையை சார்ந்ததுதான் கலிங்கத்து பரணி. தமிழில் முதலில் எழுதப்பட்ட பரணி இந்த கலிங்கத்து பரணி வந்து முதலாம் குலோத்துங்க சோழன், அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான், இவங்க போய் கலிங்கத்து போர்ல வென்ற கதையை பேசுகிறது.
இந்த நூலை தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி வந்து கலித்தாழிசை கலித்தாழிசை பாவகையால் பாடப்பட்டது. 599 தாளிசைகள் மொத்தம் இருக்கு. போர் முனையில 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி என்பதை நினைவில் கொள்ளும். சொல்லும் பொருளும் நம்ம பார்த்துக்கிறோம். மரளி காலம், கரி யானை நமக்கு தெரியும், தூறு புதர், அறுவர் தமிழர், உடன்றன சினந்து எழுந்தன, வழிவர் நழுவி ஓடுவர், பிலம் மலைக்குகை, மண்டுதல் நெருங்குதல், போய் மன்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மண்டுதல் நெருங்குதல், இறைஞ்சினார் வணங்கினர், முழை மலைக்குகை குறிப்பெடுத்துக்கிறோம். இதுல எது எது நமக்கு கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் ஒரு குறிப்பெடுத்துக்கோங்க. ஏன்னா சொல்லும் பொருளுக்கும் நிச்சயமாக ஒரு மதிப்பெண் உண்டு. நமக்கு நிறைய பகுதிகள் இருக்கு. 6வதுல இருந்து 10ஆம் வகுப்பு வரை நிறைய வார்த்தைகள், சொற்கள், அதற்கான பொருள்கள் இருக்கு. எது சிரமமா இருக்கோ அதை மட்டும் எழுதி. இறைஞ்சினர் வணங்கினர் நமக்கு தெரியும், கரி யானை நமக்கு தெரியும், தூறு புதர் நமக்கு தெரியும். அப்போ இந்த மரளி காலன் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அறுவர் தமிழர், வழிவர் நழுவி ஓடுவர், பிலம் மலைக்குகை, முழை அதுவும் மலைக்குகை தான். அப்ப இந்த ரெண்டையும் நம்ம குறிப்பிடுறோம். பாட்டுக்கு வந்துடுறோம். எதுகொள் இது மாயை, ஒன்றுகொள் எரிகொள் மரளிகொள் ஊழியின் கடை அதுகொள் என அலரா இருந்தனர், அலதி குலதியோடு ஏழ்கள் ஏல் கலிங்கரே. அப்புறம் அவங்க கலிங்கர் தோற்று சிதைந்து ஓடுறாங்க. வழிவர் நழுவி ஓடுறாங்க. சிற கடல் பாய்வர் கடல் நோக்கி போறாங்க. வெங்கரி மறைவர் யானைக்கு பின்னாடி ஓடுகிறார். சிற வழி தேடி வன்பிலம் இழிவர் குகைக்குள்ள போய் பதுக்கிக்கிறாங்க. சிலர் தூறு மண்டுவர் புதருக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க. இருவர் ஒரு வழி போகல் இன்றியே, 2 பேரு போறதுக்கு வழி இல்லாம அப்படி நெருக்கி மறைஞ்சிக்கிறாங்க, மறைந்துடுறாங்க. ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அச்சினர், நிழலை பார்த்தே பயப்படுறாங்க. அறுவர் வருவர் என இறைஞ்சினர், தமிழர்கள் வருவாங்கன்னு பயந்தாங்க. அபயம் அபயம் என நடுங்கினர், ஆபத்து ஆபத்து என நடுங்கினர். மழைகள் அதிர்வன போல் உடன்றன, வளவன் விடுபடை வேழம் என்றிருள், முழைகள் நுழைவர் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் உங்களே. ஓகே, செயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி. பொருள் பார்த்துறோம். சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் இது என்ன மாய வித்தையா என வியன்றனர், தம்மை எரிக்க வந்த தீயா என அஞ்சினர். சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ யமனோ என அஞ்சினர். இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர். அப்படி நடுங்கிய கலிங்க படையினர் படைக்கூட்டத்தில் இருந்து விலகி ஓடினர். கடலில் தாவி குதித்து தப்பினர். யானைகளின் பின்னே மறைந்தனர். எத்திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகைகளில் புதர்களிலும் தப்பி ஓடினர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். தம் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர். தஞ்சம் வேண்டி வணங்கினர். சோழ மன்னனின் படையில் உள்ள யானைகள் சினமுற்று இடியை போல பிளறின. ஓசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இரு நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். ஏனையோ புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். ஓகே, இதுல வந்து ஓரளவு இது நம்ம படித்தாலே புரிஞ்சிக்க முடியுது. இதுல உடன்றன சினந்து எழுந்தன, முழை பிலம், இது இந்த வார்த்தைகள் முக்கியம், கவனிச்சுக்கோங்க. இது போன்ற கேள்விகள் வரலாம். சிங்கம் எங்கு வாழும், இப்ப இதுக்கு நம்மளால சொல்ல முடியும், ஏன்னா இப்பதான் பார்த்தோம், ஞாபகம் இருக்கும். ட்ரை பண்ணுங்க. கலிங்கத்து வீரர்களிடையே தோன்றிய உணர்வு, இதெல்லாம் எளிமையான கேள்விகள் தான்.
அடுத்தது விடுதலை திருநாள். விடுதலை திருநாள் பற்றிய ஒரு கவிதை மீரா அவர்கள் எழுதியது. மீரா அப்படின்னா அவங்களுடைய இயற்பெயர். இதுல வந்து புத்தகத்துல மீரான்னு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கவிதை எழுதும் போது அந்த மீ ராஜேந்திரன் அப்படிங்கிறத சேர்த்து மீரா என்ற பெயர்ல தான் அவங்க எழுதினாங்க. அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தினார். ஊசிகள், உப்பு, மூன்றும் ஆறும், வா இந்த பக்கம் முதலான நூல்கள் எழுதியிருக்காங்க. கோடையும் வசந்தமும் அந்த பகுதியிலிருந்து ஒரு பாடல் இங்க போட்டிருக்காங்க, ஒரு கவிதை. நீங்களே படிங்க, ரொம்ப எளிமையான கவிதை தான். பிறமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நீர் மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முக்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை ஈரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாளில். இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். நேரடியாவே நமக்கு அர்த்தம் புரியுது. முதல் பார்ப்போம். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூட்டு முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள். ஓகே, அதனுடைய பொருள் இதை நம்ம படிக்கும் போதே நமக்கு பொருள் புரிஞ்சிருச்சு. முக்கியமான விஷயங்கள், மோகித்து விரும்பி, மோகம் விரும்புதல், அதெல்லாம் தெரியும் இல்லையா? வையம், உலகம், சபதம், சூறை, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனந்த தரிசனம், மகிழ்வான காட்சி. ஜீவன் அப்படின்னா உயிர். அவங்கள பற்றிய முக்கியமான தகவல்கள் இதில் கொடுத்திருக்காங்க. காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டம் என்று அழைக்கப்படுவது. சத்துணவு திட்டம் அப்படின்னு அறிவிச்சது யாருன்னா பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள். அவங்க அதுக்கு காரணம் வந்து இளமையில ரொம்ப வறுமையில இருந்தாங்க. அண்ணன் தம்பி 2 பேரு. அதுல அவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வந்ததும் சமைச்சு கொடுக்கணும். அதனால அந்த வறுமையை பார்த்தவங்க அதுல அந்த அண்ணன் தம்பியில தம்பி தான் பாரத ரத்னா எம்ஜிஆர். ஓகே, இளமை காலத்துல பசியின் குடுமையால் வாடியதை மறவாமல் அந்த சத்துணவு திட்டம் கொண்டு வந்ததுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே போல சின்ன வயசுல படிக்க முடியல, படிப்பை தொடர முடியல, நாடக குழுவில் சேர்ந்து சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சு நடிப்பாற்றல் மூலமாக நாடக குழுவின் முதன்மை நடிகராக உயர்ந்தாங்க. அதன் பிறகு திரைப்படத்துறை, நாடகத்துறையை போலவே திரைப்படத்துறையிலும் சின்ன சின்ன வேடங்கள் தான் முதல்ல கிடைச்சது. விரைவிலேயே கதாநாயகன். அந்த கதை மாந்தர் எப்போதுமே வந்து கதாபாத்திரம் வந்து ஏழை, எளியோர், உழவர், தொழிலாளர் அவங்களுடைய முன்னேற்றத்திற்குரிய கருத்துக்களை சொன்னாங்க. எனவே மக்கள் அவங்களுக்கு வந்து புரட்சி நடிகர், மக்கள் திலகம் அப்படின்லாம் போற்றினாங்க. அதே போல பாரத் பட்டம் அவங்களுக்கு அளிக்கப்பட்டது. நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என இருந்தாங்க. அவங்களுடைய பாடல்கள், தத்துவ பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. மாபெரும் சமயத்தில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விலக வேண்டும், இவன் மாற்றுக் குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும். அது போல பாடல்கள். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல வெளியூர்ல இருந்து கார்ல சென்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு வயசானவங்களும் ஒரு 10 வயசு சிறுமியும் செருப்பு இல்லாம வந்துட்டு இருக்காங்க. சாலையின் அந்த வெப்பம் தாங்க முடியாம மர நிழல்ல நிற்கிறது, அப்புறம் ஓடுறது அப்படின்னு இருந்ததை பார்த்துட்டு எம்ஜிஆர் உடனே தன்னோட மனைவியினுடைய காலனையும் உறவினர் பெண்ணினுடைய காலனையும் கொடுக்குறாங்க.
அவங்களுக்கு பணமும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தினாங்க. அப்படி அப்படிங்கிற குறிப்பா பார்க்கிறோம். சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. தமிழக அரசு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்க அவருடைய நினைவை போற்றி பண்ணோம். அதே போல சென்னை கடற்கரையில ஒரு நினைவிடம் இருக்கு. போஸ்துமஸ் அவங்களுடைய இறப்புக்கு பிறகு இந்திய அரசு வந்து பாரத் ரத்னா விருது, இந்திய மாமணி அப்படிங்கிறது வந்து 1988 கொடுத்துருக்காங்க. அதே போல காஷ்மீருக்கு படப்பிடிப்புக்காக போயிருக்கும் போது இந்திய படைவீரர் நலச்சங்க விழாவிற்கு போனாங்க. அங்க போனவங்க அந்த நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட பணம் இல்லை. உடனே அங்க இருந்த ஒரு தமிழ்நாட்டு தொழிலதிபர்கிட்ட ஒரு பெருந்தொகையை கடனா வச்சு அதை கொடுத்து அந்த நன்கொடையா கொடுத்தாங்க. சென்னை திரும்பினோட முதல் வேலையா கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அதே போல அவங்களுடைய செல்வம் முழுமையாக பிறருக்கு அள்ளி கொடுத்தாங்க. பொன்மனச்சிம்மல் அப்படிங்கிற பட்டம் அதனாலதான் கிடைச்சதுங்கிறத பார்த்தோம். அதே போல உழவர்கள் கடல் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய் செய் நல இல்லங்கள், பற்புடி வழங்கும் திட்டம், பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை, வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை போன்ற திட்டங்களை செயல்படுத்தினாங்க. எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. மதுரையில வந்து 5ஆம் உலக தமிழ் மாநாடு அது சிறப்பாக நடத்தினாங்க. தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் 1000 ஏக்கர்ல தோற்றுவித்தாங்க. அதே போல சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிற ரயில் பெயர் இருக்குங்கிற குறிப்பை நம்ம பார்த்துக்குவோம். அறிவுசால் ஔவையார் கல்வி அறிவில் சிறந்த அறவோரையும் நல்லொழுக்கம் மிகுந்த மக்களையும் கொண்டது தமிழ்நாடு. இவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது மன்னர்களின் கடமையாக கருதப்பட்டது. அறிவில் சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்க உதவினர். இது ஔவையாருக்கும் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே நடந்த ஒரு சம்பவம். அதியமான் வந்து நமக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்த தகவல் தெரியும். ஒரு இனிமையான ஒரு நெல்லிக்கனியை வந்து அதியமான் ஔவையாருக்கு கொடுக்குறாங்க. சாப்பிட்டோன்னே அதியமான் ஔவையார் கேட்குறாங்க ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லி. அதியமான் சொல்றாரு இது நெல்லிக்கனியின் ஒரு வகை அப்படின்னு சொல்லும்போது அமைச்சர் சொல்றாரு இல்ல இது வந்து எங்கேயுமே எளிதாக கிடைக்கக்கூடிய கனி அன்று, இது வந்து ரொம்ப அரிதானது, எப்பயாவது ஒரு முறைதான் காய்க்கும். மலை உச்சியில இருந்த கருநெல்லி மரத்துல இந்த கனி இருந்தது, நமது வீரர்களாக ஏறி அதை பறிக்க முடியல, அரசரே ஏறி பறிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஔவையார் சொல்றாங்க அதிகமானே மலை உச்சியில இருந்த மரத்துல ஏறி பறிச்சாரா? ஆமா அப்படின்னா அடுத்து சொல்றாரு அமைச்சர் இதை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் அப்படின்னு பெரியவர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஔவையார் சொல்றாங்க அதிகமான நீங்க என்ன ஒரு நாட்டை காக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க வந்து அதை சாப்பிட்டுக்கலாமே, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இதை சாப்பிடாம உன்னையே சாப்பிட வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதியமான் சொல்றாங்க என்னை போன்ற ஒரு அரசன் இறந்து போனால் இன்னொருத்தர் அரசராகி விடுவாங்க, ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் வந்தா இல்லைன்னா அதை வந்து அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அதியமான் அரண்மனையில அதியமான் ஔவையார் எல்லாம் இருக்காங்க. ஔவையார் கேட்கறாங்க என்ன கவலையா இருக்கீங்கன்னு. அப்போ அதியமான் சொல்றாரு ஒற்றர்கள் வந்து மன்னன் தொண்டைமான் வந்து நம்ம மேல படையெடுத்து வர போறான் அப்படின்னு சொல்றாங்க. அதியமான் ஔவையார் சொல்றாங்க அதியமான் நெடுமான் அஞ்சி, உன் பேர்லயே தான் அஞ்சி இருக்கு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த வீரர்களுடைய நிலைமை, விளையாடும் சிறுவர்களுடைய நிலைமை இதெல்லாம் சுட்டி காட்டி நம்ம வந்து எப்போதுமே நம்ம பகைவரை எதிர்த்து ஜெயிக்கக்கூடியவங்க தானே, இப்ப ஏன் நீ போறவங்க பயப்படுறாங்க? இல்ல அதியமான் சொல்றாரு இல்ல நான் வந்து போர்க்காலங்களை பார்த்து பயப்படல, ஆனால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. தந்தை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பிகள், ஏன்னா ஒவ்வொரு போருக்கு முன்னாடி நிறைய பேர் கண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஔவையார் சொல்றாங்க சரி ஓகே அதியமான் நான் போய் இப்ப தொண்டைமான்ட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தொண்டைமான் அரண்மனைக்கு போறாங்க. இந்த காட்சி நமக்கு தெரியும்.
அதியமான் என்ன போனோன்னே தொண்டைமான் கேட்கிறாரு, என்ன அதியமான் தூதி அனுப்பியுள்ளானா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஔவையார் தான் தூதுவராக வராங்க அப்படிங்கிறத படைத்தலைவர் சொல்றாரு. தொண்டைமான் வந்து போரை நிறுத்த வந்திருக்கும் அவையே வருக அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. உடனே எதிரி நாட்டில இருந்து வந்திருந்தாலும் நீங்க ஒரு புலவாரு, அதனால உங்களுடைய வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே தொண்டைமான் வந்து என்னுடைய படைக்கல கொட்டிலை நம்ம பார்த்து வரலாம், அதாவது போர்க்கருவிகள் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கலாம்னு சொல்றாங்க. உடனே தொண்டைமான் சொல்றாரு, எத்தனை பெரிய படையுடைமையுடைய அரசனோடு உங்களுடைய அதியமான் மோத போறாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா, என்னுடைய போர்க்கருவிகளை பாருங்கன்னு சொல்றாங்க. படைக்கலை கொட்டிலுக்கு போறாங்க. அங்க வில், அம்பு, ஈட்டி, வால், கேடயம், மழு, நிறைய போர்க்கருவிகள் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் பல வகைகள் இருக்கு, ஒவ்வொன்றிலையும் பல எண்ணிக்கையில் இருக்கு. உடனே தொண்டைமான் கேட்கிறாரு, என்ன ரொம்ப வியப்பா இருக்காங்க. ஆமா, அது எல்லாமே வந்து நீங்க அழகா அடுக்கி நெய் பூசி புதுசா மாலையும் மயில் தொகையும் அணிவிக்கப்பட்டு எளிதா வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொண்டைமான் சொல்றாரு, உடனே உங்க அதியமான் படைக்கருவிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் கேட்கிற, அது ரொம்ப அழகா இருக்காது, அடிக்கடி போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவனுடைய போர்க்கருவி எல்லாம் அந்த பகைவருடைய உடலை துளைத்த குருதிக்கரைகளோட நுனி உடைந்தும் கூர் மழுகியும் கொல்லனுடைய உலைக்களத்துல கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே தொண்டைமான் வந்து முகம் சுருந்தது, ஏன்பா அப்படின்னு. இல்ல உங்க சொற்கள் என்ன குழப்பிட்டு அப்படிங்கும்போது, என்னுடைய படைக்கருவிகள் வந்து ரொம்ப மெருகு குறையாம இருக்கு, ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதியமானுடைய படைக்கருவிகள் எல்லாம் வந்து போரில் பயன்படுத்தப்பட்டு வளர்ந்து நலந்து கிடக்கு அப்படிங்கிறத சொல்லும் போது எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, என்கிட்ட போர் கருவிகள் அதிகமாக இருக்கு, ஆனா நான் போர்க்களத்துக்கு போனதே இல்லை. அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவர், அவரோட போரிடுவது பெரிய அழிவை தரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் போர் வேண்டாம் அப்படின்னு அதியமான் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் அந்த நாடகம், அறிவுசால் ஔவையார் அப்படிங்கிற நாடகம். ஓகே, முக்கியமான பகுதி, வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இதை படிச்சு பார்க்கும்போது இதுல வந்து ஒரு ஓசை இடைவெளி இருக்கு. அப்போ அந்த ஓசை இடைவெளியை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், தமிழ் மொழியாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும், பேசுவதுதான் முதல்ல, பேச்சுக்கு அப்புறம் தான் எழுத்து வந்தது. அப்ப பேசும்போது தடை இல்லாம பேசுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் நம்ம உருவாக்கிக்கிட்டோம். அப்படிதான் ஏ ஆப்பிள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த 2 வவ்வல் ஓசை வர்றது தொடர்ச்சியா சொல்லும் போது வேகமா சொல்ல முடியாது, ஆப்பிள். ஆனா an ஆப்பிள் டக்குன்னு சொல்லிட முடியும். அதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். பேச்சுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், அதை வச்சுதான் எழுத்து பின்னாடி வருது, விதிகள் பின்னாடி வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போலதான் தமிழ்ல வந்து ஒரு ஆப்பிள் சொன்னா அந்த ரெண்டும் பக்கத்துல வரும். இதே ஓர் ஆப்பிள் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், எளிதாக அடுத்தடுத்து அந்த ஓசை தொடர்ச்சியாக வந்துடும். இப்படிதான் இங்க கதையை படித்தேன், ஒரு இடைவெளி, கதையை படித்தேன் போட்டோம்னு வச்சுங்க டக்குன்னு சொல்லிடலாம். எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது சொல்லவே முடியாது. நீங்க இதை வேகமா சொல்லி பாருங்க, எப்படி தெரியும், இதை வேகமா சொல்லி பாருங்க, எப்படி தெரியும். இது தானா வந்துடும், ஏன்னா நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம். அப்படி சொன்னது சொல்ல முடியாது, ஒரு பாஸ் இருக்கும், இடைவெளி இருக்கும். அப்படி சொன்னது இச்சு வந்ததுன்னா அப்படியே தொடர்ச்சியா சொல்லிடும். இதனாலதான் அந்த வல்லினம் மிகும் இடங்கள். சில இடத்துல அந்த வல்லினம் இல்லைன்னா வேகமா சொல்லணும், அதுதான் மிகா இடங்கள். இப்ப நம்ம பார்க்கலாம், கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இப்ப இயல்பா நம்ம பேச முடியும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்து க ச த ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் உள்ள அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இப்ப பாருங்க, படித்தேன், கொண்டேன், சொன்னது, தெரியும். க ச த ப இந்த 4 எழுத்து குறிப்பெடுத்து போங்க.
இப்ப இந்த எழுத்துல இந்த சொற்கள் ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சொற்கள், அதுல இறுதியில் உள்ள வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது, எப்படி தெரியும். புரியுதுங்களா? அப்போ சொல்லின் முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் வல்லின மையெழுத்தை சேர்த்து எழுதும். எந்த வல்லின மையெழுத்து? இந்த கா சா தா பா, இந்த வல்லினத்தினுடைய மெய்யெழுத்து, இதை எழுதும். சரி, இதை வல்லினம் மிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் வல்லினம் மிகாது. மிதந்து சென்றது, இப்ப மிதந்து சென்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்ல முடியாது, லேட் ஆகும். ஒரு பாஸ் நீங்களா கொடுக்கணும். செய்து பார்த்தான், தேவையில்லை. படித்த கவிதை சொல்ல முடியாது. பெரிய தாவரம் சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல எல்லாம் மிகல. வல்லின மிகா கூடாத இடங்கள், அதுதான் வல்லின மிகா இடங்கள். வல்லின மையெழுத்துக்களை சேர்த்து எழுவதனுடைய நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்கணும், கருத்து பிழை இருக்கக்கூடாது, பொருள் குழப்பம் ஏற்படக்கூடாது. மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா. இப்போ இதுல நமக்கு தெரியுது, இந்த முதல்ல இருக்கக்கூடிய மண் வெட்டி கொண்டு வா அப்படிங்கும்போது ஒரு மண்வெட்டியை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. அதே மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது மண்ணை வெட்டிட்டு வா, வெட்டி எடுத்துட்டு வா. அப்போ பொருள் தெளிவை ஏற்படுத்துறதுக்கு இந்த வல்லினம் மிகுதல் உதவி செய்கின்றன. இப்படி வல்லினம் மிக வேண்டிய இடத்துல மிகாமல் எழுதுவது, மிகக்கூடாத இடத்தில் வல்லின மெய்யிட்டு எழுதுவது, இத சந்திப்பிழைன்னு சொல்லுவோம், ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவோம். சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை. கேள்வியில இப்படிதான் இருக்கும். ஒரு வாக்கியம் கொடுத்திருப்பாங்க, நிறைய அதுல மெல்லின எழுத்துக்கள் இருக்கும். அதுல ஏதோ ஒரு இடத்துல மிகக்கூடாத இடத்துல மிகுந்து இருக்கும், மிக வேண்டிய இடத்துல மிகாமல் இருக்கும். இதில் உள்ள சந்தி பிழையை கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வல்லினம் மிகுதல் தான் தெரியும், வல்லினம் மிகாதல் தான் தெரியும். இது என்ன சந்தி பிழை, இது என்ன ஒற்றுப்பிழை? இதுதான் ஒற்றுப்பிழை, இதுதான் சந்திப்பிழை. வல்லினம் மிக வேண்டிய இடத்துல மிகாமல் இருந்தால் அது சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை. மிக கூடாத இடத்துல மிகுது இருந்தாலும் அது சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அந்த எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும், சுட்டு திரிவுகளுக்கு அடுத்து வல்லினம் மிகும். அந்த இந்த இதெல்லாம் சுட்டு திரிவு. இதுக்கு பக்கம் அந்த பக்கம், இந்த கவிதை, எந்த எனும் வினா திரிவை அடித்து வல்லினம் மிகும். குறிப்பெடுத்துக்குங்க, வல்லினம் மிகும் இருங்கள் க ச த ப, அந்த வார்த்தைகளை குறிப்பெடுத்துக்குங்க, எழுத்துக்களை குறிப்பெடுத்துக்குங்க. வல்லினம் மிகும் இருங்கள்ல சுட்டுத்திரிவு, அந்த இந்த வினாத்திரியை, எந்த சட்டை, எந்த திசை, எந்த சட்டை, எந்த திசை. அதே போல இரண்டாம் வேற்றுமை ஐ வெளிப்படையாக வரும் இடத்துல வல்லினம் மிகும். தலையை காட்டு, பாடத்தை படி, புத்தகத்தை கொண்டு வா. அடுத்தது நான்காம் வேற்றுமை உருவு கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். இப்போ இரண்டாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, இதே நம்ம குறிப்பிட்டுறோம். ஐ இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். வினையச்சம் நமக்கு தெரியும், எழுதி, ஓடி, ஆடி, இதெல்லாம் இகரத்துல முடியக்கூடிய வினையச்சங்கள். எழுதி பார்த்தான், ஓடி கலைத்தான். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். இது வன்தொடர் குற்றியல் உகரம். இதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், முற்றியல் உகரம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், இன்னொரு முறை பார்த்திருக்கோம். அப்ப வன்தொடர் குற்றியல் உகரத்துக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். பெற்றுக்கொண்டான், படித்து பார்த்தார். எதிர்மறை பெயரச்சின் இறுதி கட்டு, இறுதி எழுத்து கட்டு, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இது எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இதுல வல்லினம் மிகும்.
செல்லாத, எழுதாத. இதுல அந்த எழுத்தை எடுத்துட்டீங்கனாலும், இறுதி எழுத்தை எடுத்துட்டீங்கனாலும் செல்லா காசு, எழுதா கவிதை, எழுதா பாடல். அதே போல உவமை தொகையில வல்லினம் மிகும். உவமை தொகை நம்ம பார்த்தோம். மலர் பாதம், தாய் தமிழ். சென்ற வகுப்புல பார்த்தோம் இல்லையா? உவமை தொகை. மலர் பாதம், தாய் தமிழ். இதுல வல்லினம் மிகும் குறிப்பெடுத்துக்கிறோம். உருவகத்தில் வல்லினம் மிகும். தமிழ் தாய், வாய்ப்பவளம். உருவகத்துல வல்லினம் மிகும். அதே போல எண்ணு பெயர்கள்ல 8, 10 இந்த 2 எண்ணு பெயர்ல மட்டும்தான் வல்லினம் மிகும். 8 புத்தகம், 10 காசு. இதுல 8, 10 இதை மட்டும் நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அந்த, இந்த, எந்த அதுக்கு வல்லினம் சுட்டுத்திரிப்பு நம்ம பார்த்தோம். அதே போல அப்படி, இப்படி, எப்படி இதுக்கு சொற்களுக்கு அர்த்தமும் வல்லினம் மிகும். இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அடுத்தது திசைப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம். அடுத்தது மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். மரம், சட்டம், மரச்சட்டம். அப்போ இது என்ன? இம்மு என்னாவது? கெடுதல். கெடுதல் விதிப்படி இம்மு போகும். தோன்றல் விதிப்படி எச்சு வருது, இச்சு வருது. ஏன்னா இது பிரிதல் அல்ல, இம்மும் சாவும் இன எழுத்து அல்ல. அப்போ இதுல கெடுதல் விதி. மகரமையில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த அழிந்து கெட்டு அந்த இடத்துல வல்லினம் இருக்கும். மரம், சட்டம். இதை நம்ம சேர்த்து சொல்லும் போதே நமக்கு தெரியும். மரச்சட்டம். வட்டம், பாறை, வட்டப்பாறை. அடுத்தது வல்லினம் மிகாத இடங்கள். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய் சொற்கள் நமக்கு தெரியும். எழுவாய்னா சப்ஜெக்டா வரக்கூடியது. தம்பி படித்தான், யானை பிடிக்கியது. இதுதான் எழுவாய். ஒரு செயலை செய்வது யாரோ அதுதான் எழுவாய்ங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு செயல், ஒரு தொடர் இருக்கு. அந்த தொடர்ல யார் செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக வருவதுதான் எழுவாய். தம்பி படித்தான், யார் படித்தான்? யானை பிளிரியது. எது பிளிரியது? அது, இது, எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. அந்த, இந்த, எந்த அதுல மிகவும். அது, இது, எது அதுல மிகாது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம். எழுதிய பாடல், எழுதாத பாடல். இப்போ எழுதா பாடல் அப்படின்னு வந்தா வல்லினம் மிகும். ஏன்னா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எழுதா பாடல் அப்படின்னா ஈறுகட்ட, இறுதி எழுத்து, ஈற்றெழுத்து கெட்ட, அதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அதுல வல்லினம் மிகும். ஆனா வெறுமனை பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம், இதுல வல்லினம் மிகாது. குறிப்பு எடுத்துக்கிறோம். எழுதிய பாடல், எழுதாத பாடல். இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருவு நேரடியா தோன்றினால் இலையை பறித்தேன் இப்போ வரும். இலை பறித்தேன், அப்போ மறைந்து வருது. இரண்டாம் வேற்றுமை தொகை, தொகைனா மறைஞ்சு வருது. அப்போ அதுல வல்லினம் மிகும். காயை தின்றேன், காய் தின்றேன். இங்க நம்ம பார்த்தது இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்தா மிகும். நான்காம் வேற்றுமை உருவு கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். அதே இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து தொகையாக வந்தால், தொக்கி வந்தால், தொகைன்னா தொக்கி வருவதுன்னா மறைந்து வருவது நம்ம பார்த்திருக்கோம். இதுல வல்லினம் மிகாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது உகரத்தில் முடியும் இணையச்சங்கள். மென் தொடர் குச்சியல் உகரமாகவோ இடைத்தொடர் குச்சியல் உகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது.
தின்று தீர்த்தான், செய்து பார்த்தான். வினைத்தொகையில் வல்லினம் இராது. வினைத்தொகைனா என்ன? எழுது பொருள், சுடுசோறு. இந்த சுடுசோறுங்கிறது சுட்ட சோறா, சுடுகின்ற சோறா, சுட போகும் சோறா தெரியாது. சுடுசோறு வினைத்தொகை. அந்த காலத்தை காட்டுகிற உருவு மறைஞ்சு வந்திருக்கு, தொக்கி வந்திருக்கு. அதனாலதான் இது வினைத்தொகை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எழுதுகின்ற, எழுதிய, காலத்தை காட்டுகிற உருவு மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது வினைத்தொகை. இந்த வினைத்தொகையில வல்லினம் இராது. இதை நம்ம சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். உண்மை தொகையில் வல்லினம் இராது. ஓமை தொகையில மிகும், உண்மை தொகையில மிகாது. தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு, இதை நம்ம குறிப்பிடுத்தணும். இப்போ சுட்டு திரிவு மிகுமா மிகாதா சொல்லி பார்த்தீங்க. மிகுமா மிகாது. மிகும் திசை பெயர்கள் மிகும். பெயரச்சம் அந்த செருப்பு, அந்த நாற்காலி மிகாது. உவமை தொகை முட்டு பற்கள் மிகும். நான்காம் வேற்றுமை விரி அப்படின்னா உருவு தோன்றுதுன்னு அர்த்தம். நான்காம் வேற்றுமை என்ன? கு. அவனுக்கு கொடுத்தேன். விரிந்து வருது, தோன்றுது. அப்போ இக்கு மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகை. தொகைனா என்ன? மறைந்து வருவது. அவனை பார்த்தேன். இதுல சாரி, கவிதை பாடினாள், கவிதையை பாடினாள் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை விரி. கவிதை பாடினாள் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. அப்ப கவிதை பாடினாள் வராது, மிகாது. வினைத்தொகை சுடுசோறு இப்பதான் பார்த்தோம், மிகாது. உருவகம், இங்க பாடப்பகுதியில் உள்ள உருவகம் என்ன வந்திருக்கு? தமிழ் தாய். தாய் தமிழ். சூப்பர்மேன், சூப்பர் சார். உருவகம் வந்து தாய் தமிழ், தமிழ் தாய். இப்ப அதுக்கு என்ன? மிகுமா மிகாதா? தமிழ் தாய் இத்து மிகும். எழுவாய் தொடர் பார்த்தோம். கண்ணன் வந்தான் மிகாது. எதிர்மறை பெயரச்சம். எதிர்மறை பெயரச்சத்துல ரெண்டு இருக்கு. எதிர்மறை பெயரச்சம் ஒண்ணு, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எதிர்மறை பெயரச்சம்னா என்ன? எழுதாத பாடல், அப்போ மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எழுதா பாடல், ஈறுகட்ட எதிர்மறை பெயரத்துல மிகும். ஓகே, அவ்வளவுதான். தமிழ் நேரம் இருக்கு. எதிர்மறை சொற்கள். வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல, இப்படி எல்லாம் பேசும்போது அது சரியா? இல்ல. இந்த அல்ல எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்றோம். அதை நம்ம சரியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக இந்த அல்லங்கிற வார்த்தையை நம்ம இறுதியாக கொண்டு முடிகிற விதத்துல நம்ம பயன்படுத்துவது இல்லை. தன்மை ஒருமைக்கு வந்து நான் அல்லேன், நாம் அல்லோம். முன்னிலை ஒருமை நீ அல்லை, நீவீர் அல்லி. அப்ப முன்னிலை ஒருமை பன்மைக்கு என்ன? நீவி. இதையும் நம்ம பார்க்கணும். நீங்கள் அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா மரியாதை காரணமாக நீங்கள்ங்கிறது ஒருமையாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா முறைப்படி நீ நீவீர் பன்மை, நீவீர் அல்லீர். இந்த நீவீர் ஞாபகம் இருந்தாதான் அல்லீர் அப்படிங்கிற அந்த கடைசி எழுத்து ஞாபகம். நல்லா பாருங்க. நான் அல்லேன், இன்னும் இது நாம் அல்லோ. நீ, ஈக்கு இன எழுத்து ஐ, நீ அல்லை, நீவீர் அல்லி. அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர். இப்போ அகுது அன்று, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அகுது அன்று குறிப்படுத்துகிறோம். மற்றதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அப்போ அவை அப்படிங்கிறத எங்க நம்ம பயன்படுத்தணும்? சாரி, அல்லங்கிறத எங்க நம்ம பயன்படுத்தணும்?
அவை அல்ல. இதுதான் சரி. அல்லன்னு நம்ம பல இடத்துல பயன்படுத்துறோம். நீங்கள் அல்ல, நீ அல்ல, அவள் அல்ல, அவன் அல்ல. ஆனா அவை அல்ல என்பது மட்டும்தான் சரி. அதே போல ஒன்றன்பால் படற்கை ஒன்றன்பால்ல அகுதுன்னு வருது. அகுது அன்று. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னது? எதிர்மறை சொற்கள், எதிர்மறை வினைமுற்று. வேறு உண்டு இல்லை. இது மூவிடத்திற்கும் பயன்படுத்தலாம், ஐம்பாலுக்கும் முன்னிலை படற்கை 3 இடங்களுக்கும் வேறு உண்டு இல்லை பயன்படுத்த முடியும். ஆண்பால், பெண்பால், படற்பால், ஒன்றன்பால், பலவின்பால், ஐம்பாலுக்கும் இந்த 3 சொற்களையும் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. நம்ம அடுத்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி கலை சொற்கள். கதாநாயகன், த ஹீரோ. முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர். தலைமை பண்பு, லீடர்ஷிப். ஆதரவு, சப்போர்ட். நாளும் ரொம்ப நம்ம நியூஸ்ல அடிக்கடி கேட்ட வார்த்தைகள் இப்போ சமீப காலத்துல. குதிரை ஏற்றம், எக்ஸ்டேரியம். வரி, டாக்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரியும். வெற்றி, விக்டரி. சட்டமன்ற உறுப்பினர், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இதெல்லாம் நமக்கு தெரியும். இயல் 8, அறத்தால் வருவதே இன்பம். ஓகே, அடுத்தது அறத்தால் வருவதே இன்பம். இதுல யாப்பிலக்கண செய்திகளை அறிந்து கவிதை வடிவங்களை புரிந்து கொள்ளுது. முதலாவது, அறநெறிகளுக்கு கூறும் நூல்களை கற்று அவை கூறும் கருத்துக்களை பின்பற்றுதல். அயோத்திதாசர் சிந்தனை வழியாக சமூக சீர்திருத்த கருத்துக்களை உணர்தல். நவீன சிறுகதைகளை படித்து அவற்றின் நுட்பம் அறியும் திறன் பெறுதல். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது கவிதை பேழை. நம்முடைய தேசிய ஆசிரியர் சங்கம் உங்களிடம் கட்டணமாக கேட்டது. இதைத்தான் மக்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தாராக கருதி அன்பு காட்ட வேண்டும். பிறருக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அவற்றை போக்க முயல்வதே மனிதனின் சிறந்த கடமை. அதுவே இறை தொண்டு. அடுத்ததாக நூல்வழி பார்க்கிறோம். 63 நாயன்மார்கள் ஒருவர், 15 சித்தர்கள் ஒருவர் திருமூலர். இவங்க இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. எனவே அதை தமிழ் 3000 அப்படின்னு சொல்றாங்க. சைவ நூல்கள் அதுல பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பன்னிரு திருமுறைகள்ல 10ஆம் திருமுறையாக இருக்கக்கூடியது இந்த திருமந்திரம். திருமந்திரம்ங்கிறதுல 2 பாடல் கொடுத்திருக்காங்க. மொத்தம் இருக்கிறது 3000 பாடல்கள். அதனாலதான் அந்த தமிழ் 3000 சொல்றோம். திருமந்திரம், திருமூலர், 3000 பாடல்கள், தமிழ் 3000. பன்னிரு திருமுறைகளில் 10ஆம் திருமுறை. இந்த திருமூலர் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். 15 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். இதை நம்ம குறிப்புகளை எடுத்துக்கிறோம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினி. நமக்கு தெரியும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னது யார்? அப்படி ஒரு வினா வருது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது யாரு? நம்மில் பெரும்பாலானோர் முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அதை அடிக்கடி பயன்படுத்தினது அவங்க அடிக்கடி பயன்படுத்தினாங்கன்னு இன்னைய வரலையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மேடைகள்ல அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னது பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி இன்று வரை மேடைகளில் அந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், இதை சொன்னது இந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இப்போ இதுல ஆனா உண்மையிலேயே அந்த வார்த்தைகளை முதலில் சொன்னவர் திருமூலர். திருமூலர் சொன்னதை அண்ணா அவர்கள் பயன்படுத்தினார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். சொல்லும் பொருளும் நமன், யமன். போனதுல நமக்கு யமனுக்கு வேற ஒரு பேர் பார்த்தோம், ஞாபகம் இருந்தா டைப் பண்ணுங்க.
சித்தம் உள்ளம், நம்பர் அடியார். இதை நம்ம பார்க்கணும். நாணாமை கூசாமல், உய்மின் ஈடேறுங்கள், காலன் அப்படிங்கிற சொல். ஓகே, இப்போ நமன் அப்படிங்கிறதும் அந்த யமனை தான் குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல் பாடல்ல உள்ள 4 வார்த்தைகள்: நமன் யமன், சித்தம் உள்ளம், நாணாமே கூசாமல், உய்மின் ஈடேறுங்கள். அப்ப ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைவின், நல்லதே நினைச்சோம்னா நமன் இல்லை, யமனை இல்லை. நாணாமே கூசாமல், சென்றே புகும் கதி இல்லை, நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்வினே ஈடேறுங்கள். மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இந்த கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றிய அச்சம் தேவையில்லை. கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறு இல்லை. உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமானால் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள். ஓகேவா? திருப்பி ஒரு முறை பார்த்தோம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைவின் நமனில்லை, நாணாமே சென்றே புகும் கதி இல்லை, நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்வினே. நடமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில், வடமாட கோயில் பகவர்க்கு அங்கு ஆமே. ஓகே, இதுல உள்ள வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம். நம்பர் அடியார், படமாட கோயில், படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில். ஈயில் அப்படின்னா வழங்கினார். பொருளை பார்க்கிறோம். படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாக உடம்பை உடைய அடியார்களுக்கு சேராது. அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும். அப்போ இறைவனுக்கு காணிக்கை கொடுக்கறது கொடுத்தா அது மக்கள்கிட்ட போய் சேராது, மக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா இறைவன்கிட்ட சேரும் அப்படிங்கிறது என்னுடைய எளிய வழி. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆவி. அப்ப நடமாட கோயில்னா நடமாடக்கூடிய அடியார், படமாட கோயில்னா படம் உள்ள மாடங்களை உடைய கோயில், அங்க உள்ள இறைவன் பகவர். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும். இது நமக்கு தெரியும் ஈஸியா, ஏன்னா இதுல எது பதில்னே நமக்கு ஞாபகம் இல்லை. மிச்சத்தை பாக்குறோம். புலனை நிச்சயமா சேராது, அரணை நிச்சயமாக சேராது. ஏன்னா உயிரை கவர வரும் அரண் கிடையாது, பலனை கிடையாது. அப்ப நம்ம ஆன்சரே தெரியலன்னா ஆன்சர்ல இருந்து கேள்விக்கு போகணும். இதெல்லாம் வராது, பதிலாக இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, நமனை அர்த்தமே தெரியாம சூஸ் பண்ணீங்கனாலும் அதுதான் சரியான. ஒன்றே குலம் எந்த லா அதை நம்ம பார்த்துக்கணும். நமன் இல்லை, நமன் இல்லை, நம்பருக்கு அங்கு. குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் எழுதிய ஒரு வரிகள் கொடுத்திருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை பார்த்துருவோம். எப்படியும் வாழலாம் என்பது விலங்குகளின் இயல்பு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மனித பண்பு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அறிஞர்கள் பலர் சொல்லியிருக்காங்க. ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி அறிவின் வழியில் சொல்றால் வாழ்வாங்குவாங்களாம். அப்படி வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவங்க பாடலை கொடுத்திருக்காங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிபுவோட இயற்பெயர் வந்து சுல்தான் அப்துல் காதர். குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களுடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் இளமையிலேயே துறவரம் பூண்டார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை இந்த பகுதிகளில் தவம் இயன்றாங்க, ஞானம் பெற்றாங்க. எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி முதலிய நூல்களை இயற்றியிருக்காங்க. குணங்குடியார் பாடக்கோவை அப்படிங்கிற தொகுப்பு அதுல இருந்து இதை எடுத்திருக்காங்க. சரி, இதுல வந்து இந்த கன்னின்னா என்ன?
கன்னி வகை பாடல். அது நமக்கு தெரியணுங்களா? கன்னி அப்படின்னா என்ன சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சின்ன குறிப்பு கொடுங்க. 2 லைன்ஸ், அருமை, 2 வருது. கன்னி அப்படிங்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க, 2 வரிகளாக வரும், மாலை போன்ற அமைப்பில் இருக்கும் சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். அடுத்தது அதில் இருக்கக்கூடிய ஓசை நயம், மோனை நயம், எதுகை நயம், இதை நம்ம கருத்தில் கொள்ளணும். 2 வரிகள், மாலை போன்ற அமைப்பு, மாலை போன்ற வடிவம், அந்த பாடலினுடைய பொருள் இறைவனுக்கு சுட்டும் மாலை போன்ற பொருள். அடுத்தது அதில் இருக்கக்கூடிய எதுகை நயம், மோனை நயம், இதை நம்ம பார்க்கணும். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே, விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே, அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே, அடக்கதாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. அப்போ இது பராபர கன்னி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் எழுதிய பராபர கன்னி அப்படிங்கிற வகையில நம்ம, இது எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு? குணங்குடியார் பாடல் கோவை. இவங்க எழுதிய மற்ற நூல்கள் எது? எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி, எல்லாமே கன்னி வகை பாடல்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 அடிகளாக எழுதப்பட்ட பாடல்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே. பகராய் தருவாய் நமக்கு தெரியும், ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு நமக்கு தெரியும், பராபரம் மேலான பொருள் நமக்கு தெரியும், அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு, அறுத்தவர் நீக்கியவர், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மேலான பொருளே தீய எண்ணங்களை அடியோடி அழுத்தவர்கள் மனதுக்குள்ளே எழுந்தொருளி இருக்கும் உண்மையான அறிவு ஒளி ஆனவனே, உன் திருவடிகளின் மீது பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகின்றேன். பராபரம் என்ன? மேலான பொருள். ஞாபகம். நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்ப பெருக்காக கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய். மேலான பொருளே, ஐம்பொறிகளை அடக்கியாவது மிகவும் அரிய செயல். அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள் செய்வாயாக. அவ்வளவுதான். ரொம்ப எளிய பாடல், சிறந்த வரிகள். ஓகே. நம்ம இந்த அயோத்திதாச சிந்தனை அப்படிங்கிற உரைநடை பகுதியை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதுவரை இந்த வகுப்புல கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை சொல்லி, நன்றி சகோதர சகோதரிகளை, மாலை சந்திப்போம்.